வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் வாரம் 501. பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டு இருப்பது தகவல். பெற்றவர்களின் பெருமைகள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போடும் என் தந்தையின் அன்பின் முன்னே. அன்பு என்றால் அம்மாதான் தாய் போல் ஆகிடுமா? ஐயா எப்போதும் எங்களுக்கு சொல்வது, நாலிடம் போனால்தான் மோனே 4 விடயம் அறியலாம் என்று ஐயா அடிக்கடி சொல்வார். அப்போது எல்லாம் நான் நினைப்பது உண்டு, ஏன் ஐயா இப்படி சொல்கின்றார் என்று. ஆனால் இப்போது நன்றாக புரிகின்றது. நாங்கள் புதுசாக பல இடங்கள் பல வேலைகள் அனுபவத்தை பெற்றால் தான் மொழியும் கற்றுக்கொள்ளலாம், வேலை அனுபவத்தையும் பெற்று பணம் கஷ்டமின்றி நலமாகவும் சுகமாகவும் வாழ முடியும் என்பது ஐயா அடிக்கடி சொல்லும் வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. காட்டு தடியாச்சு கணக்கற்ற மாடாச்சு என்று என் அண்ணன்மார்கள் உழவு இயந்திரத்தை கொண்டு சென்று அதில் பழுது அல்லது பராமரிப்பு இல்லாத இடத்தில் இந்த வார்த்தையை சொல்வார். இப்படி பல பழமொழிகளை சொல்லி விடும் பிடைகளை திரித்திடவும் ஐயா எங்களை செய்வார். தட்டியும் கொடுப்பார், சில இடத்தில் சுட்டியும் காட்டுவார். அதே போல் அம்மாவும் ஒளி தரும் விளக்காகவும் நிழல் தரும் மரமாகவும் தான் இருந்ததை நான் பார்த்து வளர்ந்தவள். எங்கள் வீட்டில் 12 பிள்ளைகள். அதில் சித்தப்பா சித்தியின் பிள்ளைகள் 2. எங்கள் வீட்டில் வளர்ந்து திருமண வயதை எட்டினார்கள். அத்துடன் தோட்ட வேலை செய்ய எங்கள் வீட்டில் 5 பேர் தங்கி நிற்பார்கள். இவர்களுக்கு சமையல் சாப்பாடு அம்மாவுடன் இணைந்து அக்காமார்களும் பாடசாலையால் வந்து உதவி செய்வார்கள். அம்மாவும் அப்பாவும் கடின உழைப்பாளிகள். ஐயா ஐரோப்பியர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கின்றார்களோ அதே போல்தான் ஐயா அம்மா பிள்ளைகளை வளர்த்தார்கள். என் வீட்டு கதைகளை என் பிள்ளைகளுக்கும் சொல்வேன். என் அம்மாவின் பொறுமையை பற்றியும் சொல்லும் போது அப்போது என் பிள்ளைகள் சொல்வார்கள், அம்மம்மா பாலர் பாடசாலை ஆசிரியர் இத்தனை பேரையும் இன்பமாக வளர்த்திருக்கின்றார் என்று. அம்மா எப்போதும் எங்களுக்கு சொல்வது, கொண்டு வா திண்டு பாப்பம் என்று வீட்டுக்குள் அடங்கி இருக்காதீர்கள், நீங்களும் உழைப்பில் ஈடுபடுங்கள் என்பார். இது அம்மாவின் வாக்கு. அப்பா விவசாயம், அம்மா வீட்டில் சிறு கைத்தொழில், கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இவையெல்லாம் அம்மாவின் பெரும் முயற்சி. அம்மாவிடம் அப்போது சில்லறை காசு கைவசம். முட்டை விட்டு தேவையான பொருட்களை வேண்டி விடுவார் அம்மா. எல்லா வேலைகளையும் முடித்து சில பிராணிகளுடனும் சிரித்தபடி மாலை 4 மணிக்கு ஓய்வெடுத்து ஐயாவும் அம்மாவும் உரையாடுவார்கள். இவை எல்லாம் அப்போது தெரியவில்லை, இப்போது உணர்ந்து பார்க்கும் போது பெருமையாக இருக்கின்றது. பெற்றவர்களின் திறமைகள். 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பின் பணம் போதாது என்று அலையக்கூடிய எம்மவர்கள் மத்தியில் அவர்களின் திறமைகளை சொல்ல ஒரு நாள் போதாது. இப்போது நினைத்தால் கண் கலங்கிவிடும். முன்னே அவர்களில்லை. ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நலமாக சுகமாக வாழ்ந்தவர்கள் இருவரும்.
வைத்தியசாலை என்ன நிறம் என்று தெரியாது இணைபிரியாத நண்பர்கள்தான் அப்பாவும் அம்மாவும். ஆடி அமாவாசை வரப்போகின்றது. ஆடி அமாவாசை எங்கள் பெற்றவர்கள் தந்தையை நோக்கி நாங்கள் இருக்கின்ற ஒரு விரதம். ஆகவே நீங்களும் உங்கள் பெற்றவர்களின் திறமையை கண்டு திகைத்து போய் நின்ற ஒரு விடயத்தை தொட்டு பேசும் நேரத்தில் பேசுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.